வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நாளைக்கு தமிழகத்தில் +2 முடித்த மாணவர்களுக்கு மிக முக்கிய நிகழ்வான என்ஜினியரிங் கவுன்சிலிங் சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆக இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங், 7.5க்கான கவுன்சிலிங், அதே போல் ஒகேஷ்னல் குரூப்புக்கான கவுன்சிலிங் சொல்லி எல்லாத்துக்குமான கவுன்சிலிங் நாளைக்கு ஆரம்பமாக இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் இந்த சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த கேள்விகள் எல்லாமே உங்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் அல்லது இந்த தெளிவு இருந்தால் தான் நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கை ப்ராப்பராக பண்ண முடியும். என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு என்ன அப்படின்னா, நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? டிஎஃப்சி போகணுமா, ப்ரௌசிங் சென்டர் போகணுமா, அல்லது நான் வீட்லேயே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனாலும் டிஎஃப்சி சென்டர் போனாலும் சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். சாய்ஸ் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கணும். அந்த சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை விட பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் இதை பண்ணிட முடியும். டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ இதை பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு யார்கிட்டயாச்சும் நீங்கள் கேட்டு வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாமளே சொந்தமாக நம்ம இடத்துல போடும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், என்னென்னவெல்லாம் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பேஸ் பண்ணி நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, நான் மொபைலில் பண்ணலாமா, லேப்டாப்பில் பண்ணலாமா, அல்லது டெஸ்க்டாப்பில் பண்ணலாமா அப்படிங்கிற கொஷின். கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான். எதனால் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், டிஸ்பிளேவெல்லாம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். என்னென்ன சாய்ஸ் கொடுக்குறோம் கொடுக்கல இதெல்லாம் கிளியராக நம்ம பார்க்க முடியும். நிறையா சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். பட் நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கான ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி அது லேப்டாப்பாவோ டெஸ்க்டாப்பாவோ இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சாய்ஸ் லிஸ்ட்டெல்லாம் சொந்தமாகவே கொடுத்துடலாமா, இல்லை வேறு யாரையாச்சும் கேட்டு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி இந்நேரம் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோட லிஸ்ட்டை ஈஸியாக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது உங்களுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி வெப்சைட்டில் தேடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட கேட்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸுங்ககிட்ட கேட்டு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன கோர்ஸுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்களே ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டர். ஹெல்ப் கண்டிப்பாக அந்த ஃபீல்டு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் விசாரித்து கேட்டுக்கலாம். அந்த காலேஜ் ஏதாச்சும் ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கலாம், அல்லது என்ஜினியரிங் முடித்த உங்களோட சீனியர்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களோட சிஸ்டர் பிரதர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, என்னால் பண்ண முடியாது, தடுமாற்றமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தர் இந்த கவுன்சிலிங் பண்ணவங்க லாஸ்ட் இயர் அல்லது அதுக்கு வருஷம் அல்லது உங்களோட பிரதர் சிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. இன்னொரு குழப்பம், நான் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட் ஆளாகவே ரேங்க் லிஸ்ட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிடணுமா, இல்லாட்டி என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி பறி போயிருமா அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்குது. எவ்வளவு படித்தவங்களாக இருந்தாலுமே கூட இந்த கேள்வி அவங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய மிக முக்கியமான கொஷினாக இருக்குது. கவலையே படாதீங்க. உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ரவுண்டில், அது ரவுண்ட் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது வேறு எந்த ரவுண்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் சீட் அலாட் பண்ணுவாங்க. உங்களுடைய ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்டில் கடைசி ஆள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ஆர்டுக்கு போவாங்க. செகண்ட் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு போவாங்க, தேர்ட் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு போவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி வராது. நீங்கள் எந்த ஆர்டரில் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து கவுன்சிலிங் நடக்காது. உங்களுக்கு என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டாக பண்ணணுமா லாஸ்ட்டாக பண்ணணுமாங்கிற குழப்பமே வேண்டாம். டைமுக்குள்ளே பண்ணணும், அவ்வளவுதான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது.
நாளை மறுநாள் முழுக்க இருக்குது. அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட்லேயும் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இதுதான் விதிமுறை. முதல் நாள் 10 மணிக்கு ஆரம்பிக்கும், செகண்ட் டே ஃபுல்லாக இருக்கும், தேர்ட் டேயில் வந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக என்னென்னா, நான் லோக்கல் காலேஜ் எடுக்கலாமா அல்லது வெளியூரில் போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோக்கலாக வெளியூராங்கிறத விட நீங்கள் என்ன நல்ல காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மெயின். அந்த நல்ல காலேஜ் வந்து லோக்கல்லையும் இருக்கலாம், வெளியூர்லேயும் இருக்கலாம். கோயம்புத்தூர், சென்னை, எந்த ரீஜனில் வேணுனாலும் அந்த நல்ல காலேஜ் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே நல்ல காலேஜ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே குடியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லோக்கல் காலேஜ் தான். நல்ல காலேஜாக இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ நல்ல காலேஜை உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுங்க. அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணுமா, டே ஸ்காலராக இருக்கணுமா? இது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஹாஸ்டலுக்குன்னு போகும்போது கூடுதல் செலவாகும். நீங்கள் நம்ம ஃபீஸை குறைக்கணும், அதுக்காகவே நம்ம ஊரில் லோக்கலில் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி காலேஜ் எடுத்துடாதீங்க. நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். அங்கேயும் நீங்கள் டே ஸ்காலராகவும் போகலாம், ஹாஸ்டலராகவும் போகலாம். பட் என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, அட்லீஸ்ட் 1 இயர்க்காச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டலராக இருக்கணும். அப்போ தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்க முடியும். உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அதிகமாகவும், உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஹெவி ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். டே ஸ்காலரை விட ஹாஸ்டல் பெஸ்ட். 4 வருஷமே முடியாதவங்க டே ஸ்காலராக போகலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு மாதிரி ஹாஸ்டலில் இருக்காது அப்படின்னிங்கன்னா, ஹாஸ்டல் நம்ம வீடு கிடையாது. சிலருக்கு வீட்டை விடவே பெஸ்ட்டாக இருக்கலாம் ஹாஸ்டல் சாப்பாடு, சிலருக்கு அதை விட கம்மியாக இருக்கலாம். சாப்பாடு இல்லை, நம்ம எதிர்காலம் தான் முக்கியம். அதனால் ஹாஸ்டலுக்கு அந்த ஒரு கிரிட்டீரியா வச்சு முடிவு பண்ணாதீங்க. அடுத்தது வந்து என்ன கேள்வினா, ஒரே காலேஜில் தான் எல்லா கோர்ஸையும் கொடுக்கணுமா அல்லது ஒரே கோர்ஸை தான் எல்லா காலேஜ்லேயும் கொடுக்கணுமாங்கிறது கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் கொடுக்கலாம், எல்லா காலேஜில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோர்ஸையும் கண்டினியூஸாக கொடுக்கலாம். ஸோ காலேஜ் கோர்ஸ் வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். கோர்ஸை மாற்றி கொடுக்கலாம். ஒரே காலேஜில் வெவ்வேறு கோர்ஸ் கொடுக்கலாம், வெவ்வேறு காலேஜில் ஒரே கோர்ஸை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே போக முடியும். உங்களால் எதுவுமே முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஎஃப்சி அப்ரோச் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. இது சம்பந்தமான நிறையா விஷயங்களை வந்து நாம் இன்றைக்கி ஒரு லைவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய விஷயத்தை வந்து அந்த லைவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இன்றைக்கி லைவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.